நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நமது பேச்சு மற்றவர்கள் கேட்கும்போது நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளாக பேச வேண்டும். அதே போல் பேச்சு எங்கு, எதை, எப்போது, எப்படி என்று நிதானித்து பேசுவதற்கு முன்பாக ஆராய்ந்து பேச வேண்டும். ஒரு பேச்சு பேசும்போது அதில் நிற்கக்கூடியதாக, அதில் தவறு மற்றவர்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம் பேச வேண்டும். அதே போல் ஒரு பேச்சு பேசினால் அது நடக்கக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். வேண்டாத பேச்சுக்களை பேசி நம்மை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் இன்றைய தியானம். ஒரு முறை தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா என்பவர் முதலமைச்சராக இருந்த காலம். அவர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக எல்லா இடங்களிலும் அவர் பேச்சு திறமையால் மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தார். அவருக்கு ஆப்போசிட் கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களாக ஆட்சியில் இருந்தது. ஆனால் அந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு திமுக அவர்கள் போராடி கொண்ட காலம். அப்படி இருக்கையில் ஒரு முறை ஒரு ஊருக்கு வந்தார். அவர் வந்தவுடன் அவர் பேச வேண்டிய டைம் முடியப் போகிறது என்பதை அங்கிருந்த காவலாளிகள், போலீஸ் அவர்கள் சொன்னார்கள். ஐயா, 5 நிமிடம்தான் உங்களுக்கு இருக்கிறது, அதற்குள் உங்கள் சொற்பொழிவை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், 5 நிமிடம்தானே, ஓகே, நான் படித்துக்கொள்கிறேன் என்று. இந்த 5 நிமிடம்தான் இனி வருவது அடுத்த ஆட்சிக்கான காலம் என்று ஒரே வார்த்தையில் முடித்தார். இந்த 5 நிமிடத்தில் நான் சொல்வது, இந்த 5 நிமிடம் முடிந்தவுடன் இன்றைய பேச்செல்லாம் முடிந்துவிட்டது, எங்கள் சொற்பொழிவு முடிந்துவிட்டது, அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியும் முடிந்துவிடும், அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது நாங்கள் தான் என்று சொல்லி முடித்தே விட்டார். அதுபோல திமுக ஆட்சிக்கு வந்தது. இதே போல்தான் இஸ்ரவேல் தேசத்தில் ரெகபயாம் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய தந்தை மக்களை துன்புறுத்தி வந்தான். ராஜ்யத்தில் உள்ள மக்களை துன்புறுத்தி வந்தான். அவன் இறந்த பிறகு இவன் ஆட்சிக்கு வந்தவுடன் இவன் மக்களை பார்த்து சொன்னான், எங்கள் அப்பா ரொம்ப துன்புறுத்தினாங்க, ஆனால் அதைவிட நான் அதிகமாக துன்புறுத்துவேன், அதைவிட நாங்கள் அதிகமாக துன்புறுத்துவோம், தேள்களை வைத்து கடிக்க வைப்போம், சாட்டையால் அடிப்போம் என்று பேசிய காலம் வந்தது. அந்த பேச்சை கேட்டு மக்கள் பயந்து போனார்கள். ஒரு ராஜாங்கத்தில் உள்ள அவனுக்கு கீழிருந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் இவன் சொன்னதும் அரசன் என்கிற ஒரு அகங்காரத்தில் அப்படி பேசினான். இந்த பேச்சு மக்களுக்கும் பிடிக்கவில்லை, இவனை படித்த ஆண்டவனுக்கும் பிடிக்கவில்லை. அதனால் ஆட்சி ஒரே மாதத்தில் கவிழ்ந்தது. அவனும் உலகத்தில் இல்லாமல் போனான். என்னை கேட்டுக்கொள்வது சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நாம் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், பேச்சு நிலைநிற்கிற பேச்சாக இருக்க வேண்டும், பாசிட்டிவ் வார்த்தைகளாக பேச வேண்டும் என்று கூறி நாம் நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.